மினிமம்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்பயுமே வந்து மேக்ஸிமம் அளவை வந்து தாண்டக்கூடாது. மினிமமில் வச்சாலே ஓகே தான். ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம மாட்டிக்கிடணும் வாட்டர் பாட்டிலில். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்க தண்ணி தான், நல்லா வந்து சில் தண்ணியாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா சில் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை வந்து நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் மாட்டினீங்கனாலே மாட்டிக்கிடும். அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து இதை வந்து இப்போ 1 செகண்ட் அப்படி நீங்கள் அமுக்குனீங்கன்னா லைட்டாக வந்து CO2 ஃபில் ஆகும். இது வந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா வேணும், CO2 நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அகைன் வந்து 2வதாக அமைக்கிக்கலாம். ஸோ இன்னமும் வந்து எனக்கு வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டாக 3 இல்லை 4 தடவை வச்சிங்கனாலே வந்து சூப்பராக வந்து சில்லுன்னு இருக்கும். கேஸ் வந்து நல்லா ஃபில் ஆகிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் 3 தடவை தான் வந்து இதுக்கு அமைக்கிருக்கேன். ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக சிறுன்னு ஒரு சவுண்டு கொடுத்தோடனே வந்து அந்நேரம் நீங்கள் கையை எடுத்துருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி 3 தடவை செஞ்சுட்டு இப்போ வந்து நான் இந்த மாதிரி சிரப் வந்து தனியாகவே இருக்கும் மெரிண்டாக்கு. இப்போ வந்து மெரிண்டா, பெப்சி, அப்புறம் வந்து லிப்டன், அப்புறம் 7 அப்புக்கெல்லாம் இருக்கும். கோக்குக்கு மட்டும் இல்லை. மேபி எனக்கு தெரியல, கோக்குக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் இல்லை. மெரிண்டா வந்து இந்த மூடியில் வந்து ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நல்லா மேலே வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம். அதிலே வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து அந்த சிரப் வந்து இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வந்து ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். சூப்பரான மெரிண்டா வந்து நம்ம வீட்டிலே வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பலாம் பண்ணிடாதீங்க, லைட்டாக ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக லைட்டாக வந்து இந்த மாதிரி செய்யுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே கேஸ் இருக்குது, வெடிச்சிடும். அதனால் அப்படிலாம் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றிடுங்க. சூப்பராக மெரிண்டா. அதே டேஸ்ட்டு கடையில் வாங்குறத விட சூப்பர் டேஸ்ட்டு வந்து இதுதான். ஏன்னா நம்ம வாட்டர், நம்ம தண்ணி, நம்மளுக்கு தேவையான அளவு எசன்ஸ் போடுறோம். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா சில் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி வந்து மெரிண்டா வந்து ரெடி பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னும் சில்லுன்னு வேணும்னா இன்னும் நிறைய ஐஸ் க்யூப்லாம் போட்டு அவ்வளோதான். சூப்பரான மெரிண்டா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம்.